தோஸ்து படா தோஸ்து எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு காலையில நிறைய வேலை இருக்கு. எழுந்தோன்னா எப்படி ஓட போகுதுன்னு தெரியல. காலைல எழுந்தேன், பாத்ரூம் போலாம் பார்த்தா துடிச்சிருந்தான். பார்த்தா அவனை கொல்ல மனசு வரல. ஆனா குளிக்கும் போது கொண்டுட்டேன், மன்னிச்சிருங்க. காலைல ஒரு மர்டர் ஆயிடுச்சு. சரி சாப்பிடலான்னு போனா பழுது இருந்தது. மேல இருக்கவங்க கூழ் ஊத்துனாங்க, கொடுத்தாங்க. அதுல குழம்பு மட்டும் சுட்டுட்டு நான் கொஞ்சம் சைடிஷா வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பைக் எடுத்துன்னு கிளம்பி போயிட்டே இருந்தேன். மாமியார் வீட்டுல கூழ் ஊத்துறாங்க, ஸோ அது கிளம்பி போயிட்டு இருக்கோம். மாஸ்டர் கரத்தை ட்ரெஸ் போட்டுன்னு போயிருந்தாரு, கையில கப்பு வேற ஜெயிச்சிட்டான் போல இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போனா என் பொண்ணு ஏதோ கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. மேடம் அது பிக்க தரல, ஃபர்ஸ்ட் பிச்சது கவர் வரலன்னு சொல்லிட்டு என்ன பிக்க சொன்னா. சரி அப்புறம் அந்த அம்மாவுக்கு லோட் பண்ணலாம் கத்து கொடுத்துட்டு எல்லாருக்கும் கூழ் ஊத்தியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. கூழ் வேலை முடிச்சோன்னா சண்டே எங்கேயும் வெளியே கூட்டு போக மாட்டேன், எங்கேயா கூட்டு போனாங்க. நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு எங்கேயும் போகலாம் முடியாதுமா, சாரிமா. சரி நான் போத்தீஸ் போகலாம் அப்படின்னா. சரி போத்தீஸ் போயிட்டு எதுவும் வாங்க வேணாம், ஏன்னா சுத்தத்துக்கு நல்லா இருக்கும். நம்ம வேற எங்கேயா மாலுக்கு போனா பெரிய பெரிய கடையா இருக்கும், சும்மா எதுவும் வாங்காம உள்ள போய் சுத்திட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும். போனா போயிட்டு பாப்பாக்கு மட்டும் டிராயிங் வரையுது, டிராயிங் புக்கும் எனக்கு தமிழ் அவளுக்கு சொல்லி தரணும் சார். ஸோ தமிழ் புக்கும் ஒன்று வாங்கிட்டோம். அங்க பார்த்தா ஒரு குட்டீஸ் பார்க்கும்போது மன நிறைவா இருந்தது. ஏதோ உள்ள போட்டு அவனே வியாபாரம் பண்ற ஈத்தன் போயிட்டு இருந்தா பார்த்தோம். அங்க சோப்பு அதெல்லாம் வாங்கலான்னு பார்த்தா சோப்பு ரேட்டா இருந்தது. ஏன் இந்த சோப்புக்கும் அந்த சோப்புக்கும் ₹100 வித்தியாசம் இருந்தது. ஒரே மாதிரி சோப்பு வேற மாதிரி பேக்கெட்ல இருந்தது. என்னடி அப்படின்னு கேட்டதுக்கு சுத்தமான மாட்டு நெய்ல செய்வாங்களாம். சுத்தமான மாட்டு நெய் சாப்பிட்றதுக்கே கிடைக்காது, குளிக்குது எங்கடா போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் தலைவனை பார்த்துட்டேன். ஐயோ தலைவா, சாரி தலைவா, தெரியாம இங்க வந்துட்டோம். அவருக்கு மன்னிப்பு போட்டு அவள் தான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இப்ப எடுத்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணணும். இதோட சாஞ்சிக்கலாம். பை.